ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி இமேஜை ஆட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இமேஜை ஆட் பண்ணுறதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நம்ம டைரெக்டாக ஹெச்டிஎம்எல் டேக்கான ஐஎம்ஜி இமேஜ் டேக் யூஸ் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜஸாக வந்து நம்ம இமேஜை வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இமேஜ் டேக் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு HTML ஃபைல் எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, nature.jpgன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இமேஜை வந்து நான் டவுன்லோட் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைல்கிட்ட வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஐஎம்ஜி. ஸோ இமேஜ் ஆட் பண்ணோன்னா இமேஜ் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஆர்சி. ஸோ எஸ்ஆர்சிங்கிறது அந்த இமேஜுக்கான சோர்ஸ். ஸோ சோர்ஸாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து nature.jpg. ஸோ நம்ம ஃபைல் வெர்ஷனோட, அதாவது .png-ஆக இருக்கலாம், .jpg-ஆக இருக்கலாம். ஸோ எது இருக்கோ அந்த ஃபைல் நேமோடு நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் இந்த HTML-ம் இந்த இமேஜும் வந்து சேம் ஃபோல்டரில் இருக்குது. சப்போஸ் நம்ம வேறு ஃபோல்டரில் இருந்ததுன்னா அந்த ஃபைலோட ஃபுல் பாத்துமே நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ட் டேக். ஸோ இந்த ஆல்ட் டேக் எதுக்குன்னா, சப்போஸ் நம்ம இமேஜ் வந்து லோட் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆல்ட் டேக் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நான் ஒரு ஸ்க்ரீன் ரீடர் வச்சு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறேன், இல்லை வந்து நம்ம கண்டென்ட் வந்து ஸ்லோ நெட்வொர்க்கில் வந்து நம்ம வெப்பேஜ் வந்து லோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து லோட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆல்ட் டேகை வச்சு ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து, அதாவது நம்ம இமேஜை வந்து டிஸ்கிரிப்டிவாக நம்ம இந்த இமேஜுக்காக நம்ம இந்த டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸருக்கு தெரியும். அதுக்காக இந்த ஆல்ட் டேக் கொடுப்போம். ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வித்துமே கொடுக்கல. அதாவது நம்ம ஒரு இமேஜுக்கு வந்து வித்து ஹைட்டு நம்ம செட் பண்ணல அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஃபுல் வித், அதாவது இமேஜோட ஆக்சுவல் வித்து ஹைட்டு எடுத்துக்கும். ஸோ என்னோடய இமேஜ் வந்து பெரிய இமேஜாக இருக்குது, அதனால இது ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு. சப்போஸ் நம்ம இமேஜுக்கு வந்து, அதாவது நம்ம வெப்சைட்டில் வந்து ஒரு சர்டன் பிக்சலுக்கு தான் வந்து நம்மளோட இமேஜ் வேணும் அப்படின்னா நம்ம வித்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வித்து மட்டும் கொடுத்தாவே போதும். ஹைட்டு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வச்சு ப்ரௌசர் டிட்டர்மைன் பண்ணிக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஹைட்டும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹைட்டும் சேர்த்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இமேஜ் வந்து 500x300, அதாவது 500 வித்து 300 ஹைட்டு வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு வே. ஸோ இன்னொரு வே என்னென்னா, நம்ம ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை வந்து நம்ம, அதாவது நான் இப்போ வந்து இமேஜோட சோர்ஸ் நான் இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு இமேஜ் லிங்காக கொடுக்கணும் அப்படின்னாலும் அதே தான், எஸ்ஆர்சி. ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளோட இமேஜஸ் வந்து ரேண்டம் இமேஜஸ் வந்து கிடைக்கும். நம்ம எந்த வித்து ஹைட்டு வேணாலும் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம இங்கே வந்து ஃபைல், அதாவது நம்ம லோக்கலில் வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலோட பார்த்து நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம டைரெக்டாக அந்த இமேஜோட யூஆர்எல்லை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்குறது. ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெப்பேஜில் வந்துட்டு ஒரு பேனர் இருக்கும். ஸோ அந்த பேனர் வந்து, அதாவது டாப் ஃபோல்டில் ஒரு பேனர் வச்சுருப்போம். அந்த பேனருக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு பேனர் க்ரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் பேனர். ஸோ ஸ்டைலில் பேனர் வித், நான் வந்து என்னோடய ஃபுல் பேஜுக்கும் நம்ம கொடுக்கணும். ஹைட்டு 400 பிக்சல். நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். ஸோ எதுக்குன்னா, நம்ம அப்போ தான் நம்மளோட ஆக்சுவல் பேனர் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த இமேஜை வந்து நம்ம இந்த ஹோல் கண்டென்ட்டுக்கும் பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் இமேஜ்
URL, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபைல் நேம் nature.jpg. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை செட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நம்மளோட ஃபுல் இமேஜ் வந்து இதுக்கு தெரியல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் சைஸ் கவர். ஸோ கவர் கொடுத்தோன்னா நம்மளோட இமேஜ் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக்ரவுண்ட் எவ்வளோ கண்டெய்னர் இருக்கோ அந்த கண்டெய்னருக்கு ஸ்ட்ரெச் பண்ணி ஃபிட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இதே நம்ம கண்டெய்ன் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பேக்ரவுண்டு இமேஜ் இருக்கோ அந்த ஃபுல் இமேஜும் வந்து நம்ம பேனர், அதாவது எந்த சோர்ஸுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜாக கொடுக்கணுமோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து செட் ஆகும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிப்பீட், நோ ரிப்பீட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகலை. பட் ஆனால் உங்களுக்கு என்னென்னா இந்த ஃபுல் கண்டெய்னரோட வித்துக்கு எடுத்துக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கவர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னும் இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ்க்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.